வணக்கம் நண்பர்களே. நீங்க காப்பீடு வாங்கியிருக்கிறீங்களா அல்லது வாங்க போறீங்களா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னவென்றால், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம்களை மாதம் மாதம் அல்லது வருடம் வருடம் கட்டுகிறீர்களா? இனி உங்கள் காப்பீட்டு பிரீமியத்தில் ஜிஎஸ்டி இல்ல. இது நல்ல செய்திதானே? இந்த மாற்றம் எப்படி வந்தது? நமக்கு என்ன பயன்? காப்பீட்டு நிறுவனங்கள் என்ன செய்யப் போகிறது? இதைப் பற்றிய முழு விவரங்களையும் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க இதுவரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிஎஸ்டி என்றால் என்ன? முதல்ல ஜிஎஸ்டி என்றால் என்னன்னு ஒரு சின்ன ரிமைண்டர். ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். இது 2017இல் இந்தியாவில் வந்தது. அதிகாரப்பூர்வமாக எல்லா பொருள்களுக்கும் சேவைகளுக்கும் ஒரு வரி கட்டணம்தான். இன்சூரன்ஸ் சர்வீஸ்க்கும் அதே மாதிரி டாக்ஸ் வந்தது. லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் 4.5% முதல் 18% ஜிஎஸ்டி கேட்டரியில இருந்தது. அதாவது நீங்கள் 1000 ரூபாய் பிரீமியம் செலுத்தினால் அதற்கு மேல 18% சேர்ந்து 1180 ரூபாய் ஆகும். புதிய முடிவு, த நியூ டெசிஷன். ஆனா 2025 செப்டம்பர் 3 தேதி நடந்த 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒரு வரலாற்று முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ், இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இரண்டுக்கும் ஜிஎஸ்டி முழுமையாக நீக்கப்பட்டது. இது செப்டம்பர் 22, 2025 முதல் நடைமுறைக்கு வரும். அதாவது அந்த நாளுக்குப் பிறகு பாலிசி ஹோல்டர்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் சுத்தமான பிரீமியம் மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கும். மக்கள் பெரும் பயன், பப்ளிக் பெனிஃபிட். இப்போ பார்த்துக்கோங்க. ஒரு உதாரணம். ஆண்டுக்கு 25,000 ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் இருந்தால் அதில் முன்னால் 18% ஜிஎஸ்டி சேர்ந்து 29,500 ரூபாய் ஆகும். இப்போ ஜிஎஸ்டி 0% ஆகிவிட்டதால் 25,000 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கும். ஒரே நேரத்தில் 4,500 ரூபாய் சேமிப்பு. இதுபோல் லட்சக்கணக்கான மக்கள் நேரடியாக பயனடைவாங்க. ஐடிசி பிரச்சனை, த ஐடிசி சேலஞ்ச். ஆனா ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. காப்பீட்டு நிறுவனங்கள் அலுவலகம் நடத்துவதற்கும் மார்க்கெட்டிங்க்கும் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் ஜிஎஸ்டி செலுத்துறாங்க. முன்னாடி அவர்கள் அதை இன்ஃபியூடேக் கிரெடிட் ஐடிசி மூலம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டாங்க. இப்போ பிரீமியம்க்கு ஜிஎஸ்டி இல்லை என்பதால் அந்த ஐடிசி கிடைக்காது. இதன் காரணமாக இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அந்த கூடுதல் செலவை நம்மிடமே தள்ளிவிடக்கூடும். எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுறாங்க, சில பிரீமியம்கள் 1% முதல் 3% வரை கூடலாம். அதனால் எல்லாருக்கும் ஃபுல் 18% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு நினைக்க வேண்டாம். ஆனாலும் பெரும்பாலும் விலை குறைவுதான் இருக்கும். பொருளாதார தாக்கம், எக்கனாமிக் இம்பேக்ட். இந்த முடிவு ஒரு பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியாவில் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் இன்னும் குறைவாக இருக்கிறது. சுமார் 4.2% ஜிடிபி மட்டுமே. அரசாங்கம் விரும்புவது அதிக மக்கள் இன்சூரன்ஸ் வாங்க வேண்டும் என்பதே. இதனால் மருத்துவ அவசர நிலை வந்தாலும் குடும்பங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கினால் குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். இந்த வரி நீக்கம் மக்கள் அதிகமாக பாலிசிஸ் வாங்க தூண்டும். நிபுணர்கள் சொல்றாங்க, இது ஜிடிபி growthக்கும் நல்ல தாக்கம் உண்டு. சுருக்கமாக சொன்னா, லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம்க்கு ஜிஎஸ்டி முழுமையாக நீக்கப்பட்டது. செப்டம்பர் 22, 2025 முதல் நடைமுறைக்கு வரும். பாலிசி ஹால்டர்களுக்கு 10 முதல் 15% வரை நேரடியாக சேமிப்பு. ஐடிசி இல்லாததால் பிரீமியம் கொஞ்சம் கூடலாம். ஆனாலும் ஓவர் ஆல் விலை குறைவுதான். இன்சூரன்ஸ் அவேர்னஸ், அடாப்ஷன் அதிகரிக்கும். மொத்தத்தில் இது நம்ம எல்லோருக்கும் நல்ல செய்திதான். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்கிறீங்களா? இப்போதான் சரியான நேரம். உங்களுடைய பிரீமியம் எவ்வளோ குறைகிறதுன்றது உடனே செக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலிக்கு ப்ராப்பர் இன்சூரன்ஸ் எடுத்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ் மற்றும் கவர்ன்மெண்ட் பாலிசி அப்டேட்ஸையும் தொடர்ந்து கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.